ஒரு 10 வயசு பையன் அவனோட பெரிய கிரைம் என்ன தெரியுமா? தான் அம்மா சொன்ன ஒரு சின்ன வார்த்தையை கேட்காதால அவன் வாழ்க்கையில் அவன் சுத்தமாக நினைக்காத ஒரு விஷயம் நடக்குது. இந்த ஒரு கேஸ் ஒரு அம்மா ஒரு பையனுக்கு பண்ண மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம் தான். ஒரு 200 கிலோ உள்ள ஒரு அம்மா ஒரு 5 வயசு பையன் மேலே ஒரு நிமிஷம் உட்காந்தா எப்படி இருக்கும், 2 நிமிஷம் உட்காந்தா எப்படி இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க மேலே உட்காந்துருந்தா எப்படி இருக்கும். இந்த ஒரு கேஸில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கிளைமேக்ஸில் மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. என்னோட பேர் விக்னேஷ். நீங்கள் பார்த்துருக்குது மிஸ்ட்ரி சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டக்காட்டோ ஸ்டீவன் சொல்லிட்டு ஒரு 10 வயசு பையன் நார்மலாக ஒரு ஹாஸ்டலில் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த டக்காட்டோவோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா அம்மா இருந்திருக்காங்க. இவங்க அப்பா அம்மா என்ன இருக்காங்கன்னா, அம்மா மிகப்பெரிய ட்ரக் அடிக்ட்ன்றதால ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மா சீரியஸ் ஆகி இறந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா இறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவருமே ட்ரக்ஸ் சாப்பிட்டு இவருமே இறந்துட்டாரு. பையன் ஒரு 7 வயசுலேயே அனாதை ஆயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பையனை ஒரு ஹாஸ்டல்லையும் சேர்த்துறாங்க. அதுக்கப்புறம் இவன் நார்மலாக ஒரு 3 வருஷம் ஹாஸ்டல்லே வளர்ந்துட்டு வரான். அப்பப்போ அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வரும்னு சொல்லியிருக்கான். இப்படி வந்துட்டு இருக்கும்போது அவனை ஒரு லேடி அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போன அவங்க குழந்தை இல்லாதால இந்த குழந்தைய அவங்க நல்லா வளர்த்துப்பான்னு சொல்லிட்டு இந்த டக்காட்டாவோ நம்பி போகிறான். போனதுக்கு அப்புறம் தான் இந்த டக்காட்டாவோட வாழ்க்கையே பயங்கரமாக மாறிடுது. அது என்னன்னா, போன இவனை ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 1 வீக் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயம் வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த பையனை சும்மா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க தன்னோட வளர்ப்பு தாய். இவங்க அப்பா காலையில் எழுந்துக்கிறாரு, இந்த பையன்கிட்ட பேசுறாரு, வேலைக்கு போயிடறாரு. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க அம்மா தான் பயங்கரமாக இவனை வேலை வாங்க வச்சு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களோட வெயிட் அப்ராக்சிமேட்டாக 230 கிலோ இருக்கும்னு சொல்கிறாங்க, ஒபீஸ் ஆனவங்க. ஸோ இவங்க பயங்கரமாக அவனை போட்டு அடிச்சுட்டே இருக்கும்போது இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்கவே முடியல. அப்போ எதிர் வீட்டு ஆளுங்கிட்டலாம் கொஞ்சம் நல்லா விளையாட்டாக பேசிகிட்டு இருப்பான். அந்த எதிர் வீட்டு பசங்க இருப்பாங்களா அவங்க அப்பா கிட்ட. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர்கிட்ட ஒன்று சொல்கிறான், இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி என்னை காப்பாற்றுங்க, இந்த மாதிரி நான் ஹாஸ்டலில் இருந்தேன், இவங்க என்னை தத்தெடுத்து கூட்டிட்டு வந்தாங்க, ஆனால் இவங்க என்னை ஒழுங்காகவே பார்த்துக்கிறதுல பயங்கரமாக அடிக்கிறாங்க, சாப்பாடு போட மாட்டாங்க, துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அதுக்கு அவர், இவ்வளோ கஷ்டப்படுறியாப்பா, உன்னை எதனா அடிச்சிருக்காங்களா, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கும் போதே பின்னாடி இந்த ஒரு குரல், டக்காட்டோ நீ என்ன பண்ணுற, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா. உடனே இந்த பையன், சரி நீங்கள் பார்த்துங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பையன் வீட்டுக்கு போகிறான். அவனுக்கு அன்னைக்கு தெரியாது இதுதான் அவனோட வாழ்நாளில் கடைசி நாள்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன நீ அவர்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ் பண்ணுறாங்க. என்ன பனிஷ்மெண்ட்னு கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இந்த பனிஷ்மெண்ட் என்னென்னா, அவன் உட்காந்துருக்கும் 230 கிலோ இருக்கிற இவங்க உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பையன் மேலே ஏறி உட்காடுறாங்க. உட்கார்ந்த இவங்க 1 நிமிஷம் 2 நிமிஷம் 10 நிமிஷமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் மேலே அசைவே இல்லைன்னு எழுந்துக்க பார்க்குறாங்க. அப்படியே உருண்டி எழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சுத்தமாக மூச்சு பேச்சே இல்லை. வேலை என்ன ஆனான்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் புருஷனுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த பையன் தப்பானா, நான் அடிச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஹஸ்பண்டும் வந்து பார்த்துட்டு உண்மை சொல்லு, நீ என்ன பண்ணன்னு கேட்கும்போது நடந்த விஷயத்தை இவங்க அந்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலும் கூட்டின்னு போயிடுறாங்க. ரொம்பவுமே கிரிட்டிக்கலாக இருந்த இவனை ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸும் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் எந்தவித பலனும் இல்லாமல் இறந்தும் போகிறான் இந்த டக்காட்டோ. அதுக்கப்புறம் இந்த கேஸ் பயங்கரமாக ஆகி ஒரு பையனை வளர்க்க முடியல, நீங்கள் எதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேஸ் கொடுத்து 10 வருஷம் சிறை தண்டனை இந்த அம்மாவுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த கணவருக்கு எதுவுமே தெரியாதுன்ற நிரபராதின்றதால அவரை விடுவிச்சிடுறாங்க. இந்த ஒரு கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.